ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லெமன் சிஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு அரை கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு இது வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகிற அளவுக்கு நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுற சுகர் வந்து இந்த எல்லோ கலர்லேருந்து ஒரு பேல் எல்லோ, அதாவது லைட் எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து எக் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ரெண்டு எக் சேர்க்க போகிறோம். ஆனால் அட் அ டைம் 2 எக்குமே ஒன்றா சேர்க்க வேண்டாம், ஒன்றா சேருங்க. முதல்ல ஒரு எக் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்பைன் ஆனதும் 2வது எக் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ 2 எக் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக் மிக்ஸ்சர் இருக்கட்டும். அடுத்து நம்ம பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு ஓல் வீட் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஓல் வீட் ஃப்ளார் வேண்டாம், மைதா சேர்த்துக்கிறேன்னா மைதா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட். இன்கேஸ் உங்ககிட்ட ஈனோ இல்லைன்னா அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் சிஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் சிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, லெமனோட தோல் தான். இந்த கேரட் துருவரும் இல்லையா, அதில் நீங்கள் வந்து லெமனோட தோலை சீவி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட், இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கம்பைன் ஆகணும். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த எக் மிக்ஸ்சர் வச்சுருந்தோம் இல்லையா, அதோட இந்த பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே இதில் கொட்டி நல்லா கம்பைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இது கூட பட்டர் மில்க், அதாவது மோர், தயிரை வந்து நல்லா தண்ணி விட்டு அடிச்சிட்டிங்கன்னா மோர் ஆகிடும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணி ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பேக்கிங் ட்ரேக்கு மாற்ற போகிறேன். இது ஒன்றும் இல்லை, பட்டர் வாங்கணும் இல்லையா, அதோட பட்டர் ஷீட்டையே நான் போட்டு கீழே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் நல்லா பட்டரை தடவியோ இல்லைன்னா வந்து ஆயில் தடவிட்டு கீழே கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேட்டரை ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 வாட்டி இந்த மாதிரி தட்டிக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் அவனில் 15லேருந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே இது எனக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் அவன் எப்படியோ பார்த்து நீங்கள் நடுவில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டவ்வில் வைக்கிறீங்கன்னா யூஸ்வலாக 30 to 35 மினிட்ஸ் ஆகும். அகெயின் நீங்கள் வந்து அதை நடுவில் செக் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட லெமன் சிஸ் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி, குழந்தைங்க வீட்டில் இருந்தாலும் இல்லை பெரியவங்களுக்கு கூட நீங்கள் இது கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம லெமன்லாம் போட்டிருக்கிறதுனால. இப்போ இதுக்கு மேலே ஐசிங் சுகர் கிளேஸ்ன்னு அது ஒரு டாப்பிங் இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.